வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு யூபிஎஸ் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது வெகு நாள் திட்டம். இது பார்த்திங்கன்னா யூடியூப் ரெவென்யூ மூலம் தான் நான் வாங்கினேன். மைக்ரோடெக் இது உள்ளூர் கடையில் தான் வாங்கினேன். இதோடைய மாடல் பார்த்திங்கன்னா மைக்ரோடெக் லெஜண்ட் 650 இந்த மாடல். 2 இயர்ஸ் வேரண்டி உள்ளது. இது கிட்டத்தட்ட இதனுடைய ரேட்டு 2450 ரூபா. அது இதோடைய ரேட்டு. இதே மாடல் நம்பர். இது கடையில் வாங்கும்பொழுதே நல்லா வேலை செய்யுதான்னு பார்த்து தான் வாங்கினேன். ஏற்கனவே இதை அன்பாக்ஸ் பண்ணி கடையில் பண்ணி தான் வாங்கினேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக திரும்ப ஒரு தடவை அன்பாக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் யாராவது யூபிஎஸ் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறங்க. எடுக்கும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. நல்லது. ஓகே, பாக்ஸ் இந்த பக்கம் இருக்கட்டும். மேனுவல் கையேடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கையேடு ஒன்று. பின்னாடி 3 அவுட்புட் இருக்குது. ஃப்ரண்ட் பேஜை காட்டிடுறேன். இந்த ஃப்ரண்ட் பேஜில் சார்ஜிங் லைட் ஒன்று இருக்கும். சார்ஜ் ஏறும்பொழுது மஞ்சள் கலர் லைட் எரியும். அதே மட்டும் அவுட்புட் எடுக்கும்போது மஞ்சள் கலரு. ஓவர்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சிவப்பு கலர் லைட் எரிஞ்சுக்கிருக்கும். இது எப்படி சார்ஜ் போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளக் பாயிண்ட்டை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளக்கோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் சார்ஜ் லோடாக ஆரம்பிக்கும். இந்த மாடலுக்கு மட்டும் ப்ரொசீஜர் இதுதான். அது நீங்கள் 6 மணி நேரம் சார்ஜ் இதுக்கு லோட் கொடுத்தீங்கன்னா 6 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 90% வரைக்கும் இது சார்ஜ் ஆகிக்கிறோம். அதே போல் நம்ம சார்ஜ் ரிட்டன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ரிட்டன் நம்மளுடைய லேப்டாப்புக்கோ அல்லது பிசிக்கோ அல்லது மொபைல் ஃபோனுக்கோ சார்ஜ் நம்ம ரிட்டன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த லைட்டு மஞ்சள் கலர் இண்டிகேட்டர் 10 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை சவுண்ட்ஸ் வரும். பீப் சவுண்டோடு வரும். இதோடைய மாடல் நம்பர் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யூபிஎஸ் லெஜண்ட் 650 மாடல் மைக்ரோடெக்கு. இதோடைய இன்புட் பார்த்திங்கன்னா 230 வோல்டேஜ் 50 to 60 ஹெர்ட்ஸ் ஸ்பீடு 4.5 ஆம்பியர். இது ஆம்பியரே பார்த்திங்கன்னா 4.5. அவுட்புட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 230 வோல்டேஜ். ஏசி ஆம்பியர் அவுட்புட் 2.9 ஆம்பியரு. பேட்ரி கெப்பாசிட்டி 650 வோல்டேஜ் 360 வாட்டு இதில் போட்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கு வந்து 15 நிமிஷம் வரைக்கும் பேக்கப் தாங்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் பிசிக்கு போட்டதில்லை. ஒன்லி வந்து நான் மொபைல் ஃபோனுக்கு மட்டும்தான், மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிருக்கிறேன். இதில் வந்து நம்ம சார்ஜ் இன்புட்டாக கொடுக்கறது தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். இதை பவர் பட்டனை வந்து மறந்துடாமல் ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து சார்ஜ் வந்து லோட் ஆகும். இதுக்கு வந்து லோட் ஆகும். 2 இயர் வேரண்டி இது வந்து. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கிறங்க. இதில் வந்து சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணி காட்டினேன் பாருங்கள். மேலே உள்ள ஃபஸ்ட்டு ப்ளக்கில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணியாச்சு. லூஸ் கான்டாக்ட் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா உள்ளே வந்து பேட்ரி வந்து டேமேஜ் ஆகிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, சொரியாச்சு. ஓகே, டைட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே வந்து பவர் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணிக்கிறேங்க. ஆன் பண்ணேன். சார்ஜிங் இது வந்து சிவப்பு கலர் லைட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து லோடு ஓவர்லோட் ஆனாலும் இந்த லைட்டு எரிஞ்சிடும். அதே போல் வந்து சார்ஜ் வந்து இதில் வந்து குறைஞ்சிருச்சுனாலும் இந்த லைட்டு வந்து எரிச்சுக்கிருக்கும். இதை பாருங்கள், 10 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து இந்த எல்லோ கலர் லைட்டு வந்து எரிச்சுக்கிட்டே இருக்கும், விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். இந்த இது பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஸ்டேட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. பேட்டரியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. இது வந்து பச்சை கலரு. இப்படி தான் வந்து 10 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். சார்ஜ் வந்து இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த லைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செகண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைச்சி எரிய ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த லைட்டும் எரிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளுடைய மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் வந்து இந்த யூபிஎஸ் நல்லா இருக்கிறதும் வேலை செய்கிறதும் நம்மளுடைய மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching this video. Don't forget to subscribe. Thank you.